Hi, hello, welcome to Viewcast Highlighted program. This is Jarvis going to present 17th April editorial page. ஸோ 17th April editorial பேஜில் என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா அக்ராஸ் த கல்ஃப். கல்ஃப்னா என்ன? வளைகுடா நாடுகள். வளைகுடா நாடுகள் முழுவதும்ன்றது தான் இதனுடைய டைட்டில். ஸோ இந்த டைட்டில் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். இந்தியா மஸ்ட் டூ ஆல் இட் கேன் டு ஹெல்ப் த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஸ்டாண்டர்ட் இன் த வெஸ்ட். ஸோ இதில் இருக்கிற வேர்டு, முக்கியமான வேர்டு ஸ்டாண்டர்டு, நல்லா ஸ்பெல்லிங் கவனிங்க, STRANDED. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஸோ கெனாட் மூவ் எனிவர், சிக்கி தவிக்கின்ற அப்படின்றது அர்த்தம். ஸோ எங்கே சிக்கி தவிக்கிறாங்கன்னா வெஸ்ட் ஏஷியா. ஸோ மேற்கு ஏஷியாவில் இருக்கிற கண்ட்ரீஸில் வந்து சிக்கி தவிக்கிற மைக்ரன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அதுதான் இந்த ஆர்டிக்கலோடைய தீமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அரவுண்ட் 8 million people in the Gulf Cooperation Council. கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்னால் ஸோ இந்த வளைகுடா நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 8 million people in the Gulf Cooperation Council countries constitute a unique cohort among Indian diaspora communities around the world. டயஸ்போரான்ற வேர்டு வந்து நியூ இல்லையா? ஸோ அப்படின்னா என்னென்னா புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேருந்து வெளியில் போயிருக்கிற மக்களில் கிட்டத்தட்ட 80 லட்சம் 8 million people வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அரவுண்ட் 50% ஆஃப் தெம் ஆர் அன்ஸ்கில்டு and another 30% are semi-skilled. Only small minority of 20% of them are skilled and lucratively employed. But all these migrant workers together form the backbone of the India's ties with the region. ஸோ இந்த லைனில் இந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்களில் 50% பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்ஸ்கில்டு லேபர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 30% மக்கள் வந்து செமிஸ்கில்டு. அன்ஸ்கில்டுனா கூலிகள் மாதிரி, செமிஸ்கில்டுனா கொஞ்சம் அதுக்கும் மேலே. ஸோ 20% பீப்புள் தான் வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் ஆகவும், ப்ளஸ் வந்து லுக்கரேட்டிவ்ன்றது நியூ வேர்டு இல்லையா? ஸோ லுக்கரேட்டிவ்னா ஸோ கொஞ்சம் லக்ஷரினா நிறைய சம்பளத்தோடு வந்து வேலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது, ஸோ ஆல் தீஸ் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் டுகெதர் ஃபார்ம் த பேக் போன் ஆஃப் இந்தியாஸ் டைஸ் வித் த ரீஜன். ஸோ இந்தியாவுக்குடனான அந்த கல்ஃப் கண்ட்ரீஸோடைய உறவுகள் வந்து எதனால் பலமாக இருக்குது, இதுதான் வந்து இந்த லேபரோடைய ஸ்ட்ரென்த்து தான் இந்த உறவுகளுக்கு ஒரு பேக் போனாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Their contribution of nearly 40% of the total foreign exchange remittance to India is critical to its economy. ஸோ கிட்டத்தட்ட அந்த மக்களுடைய, ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற லேபர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியா எக்கனாமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெமிட்டன்ஸ்னால் பணம் செலுத்துதல்னு அர்த்தம். ஸோ ரெமிட்டன்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி வந்து இந்தியாவுக்குள்ளே வருது இல்லையா? அதில் கிட்டத்தட்ட 40% வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரியில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸோடைய சம்பளம் தான் வந்து உள்ளே வருது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேர் லேபர் இஸ் விட்டல் ஃபார் GCC எக்கனாமி. ஸோ நம்ம எக்கனாமிக்கு மட்டும் இல்லை, இந்தியாவோட எக்கனாமிக்கு மட்டும் இல்லை, ஸோ அந்த GCC கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் இருக்கிற கண்ட்ரிஸோடைய எக்கனாமிக்கும் இந்த லேபர் சப்போர்ட் வந்து ஒரு பலத்தை சேர்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் நோ ஆப்ஷன் ஆஃப் அசிமுலேஷன் இன் டு தர் ஹாஸ்ட் கண்ட்ரிஸ், த லிங்க் டு த ஹோம் கண்ட்ரிஸ் ரிமைன் இன்டாக்ட் அன்லைக் இந்தியன் இம்மைக்ரன்ஸ் டு த வெஸ்ட். ஸோ இந்த லைனை நல்லா கவனிங்க. த வெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ த வெஸ்ட்னா என்ன? த இங்கிலீஷ்னா என்ன? இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னோன்னா ஸோ அது ஒரு லாங்குவேஜை டினோட் பண்ணும். த இங்கிலீஷ்னு சொன்னால் என்ன டினோட் பண்ணும்? ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புளை வந்து டினோட் பண்ணும். ஸோ அதே போல் தான் இங்கே த வெஸ்ட்ன்றது டைரக்ஷனை டினோட் பண்ணல, த வெஸ்ட்ன்றது வெஸ்டர்ன் பீப்புள்ஸை வந்து டினோட் பண்ணுது. அதாவது இந்தியாவிலேருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போகிறவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸோ அங்கே இருக்கிற கல்ச்சர்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, இந்தியாவுடனான அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிறவங்க அவங்கள மாதிரி கிடையாது. அன்லைக் இந்தியன் இமிக்ரன்ஸ் டு த வெஸ்ட், இவங்களுக்கும் இந்தியாவுக்கும் உடனான உறவு வந்து ரிமைன்ஸ் இன்டாக்ட்னா எந்தவித பாதிப்பும் அடையிறதில்லை. ஏன்னா மோஸ்ட்லி அங்கே போகிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேபர்ஸாக இருக்கிறதுனால, ஸோ இவங்க வந்து வெறும் ஒர்க்குக்காக மட்டும்தான் அங்கே போகிறாங்க. ஸோ திரும்பவும் வந்து இந்தியாவுக்கு ஸோ அப்படியே வந்துடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே யாரும் செட்டில் ஆகிறது கிடையாது, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் போகிறவங்க மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, த வேஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஹூ ஆர் ஆன் சப்சிஸ்டன்ட் வேஜஸ் ஆர் ஃபேஸிங் எ டஃப் சுச்சுவேஷன் இன் த வேக் ஆஃப் த COVID-19 பேண்டமிக். ஸோ இந்த COVID-19 பேண்டமிக்கால் இவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு டஃப் சுச்சுவேஷனை வந்து
ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இதில் இந்த சென்டென்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான வேர்டு என்னென்னா சப்சிஸ்டன்ட் வேஜஸ். சப்சிஸ்டன்ட் வேஜஸ்னால் தினக்கூலிகள்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஃப்ரம் த லிட்டில் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இட் அப்பியர்ஸ் தட் இண்டியன்ஸ் ஆர் பேட்லி ஹிட் பை த டிசீஸ். ஸோ நமக்கு கிடைக்கப்பெற்ற கொஞ்சம் தகவலை வச்சு பார்க்கும்போது அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் வந்து இந்த டிசீஸால் ரொம்ப மோசமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரியுதுன்னு சொல்கிறாங்க. லிவிங் அண்டு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் மேக் இட் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு ப்ராக்டிஸ் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஆர் கெட் ட்ரீட்மெண்ட் இஃப் இன்ஃபெக்டட். ஸோ அங்கே இருக்கிற ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டு சப்போஸ் இன்ஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னா ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெனி ஆஃப் தெம் சஃபர் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன் அண்ட் ஆர் யூஸ்டு டு ப்ரொக்யூரிங் மெடிசன் ஃப்ரம் இந்தியா விச் இஸ் நவ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன், சில பேர் அங்கே போயிருக்கவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வேறு வந்து விதமான வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். சப்போஸ் வந்து அவங்க ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த கண்ட்ரியில் போய் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலி யூஸ்டு டு ப்ரொக்வயர் மெடிசன்ஸ் ஃப்ரம் இந்தியா. ப்ரொக்வயர்னால் வாங்குறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இவங்க அந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இந்தியாவிலேருந்து தான் மெடிசன்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து இப்போ இம்பாசிபிளாக ஆகிருக்கு. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து அது இப்போ ரொம்ப இம்பாசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேஸ்ட் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கனாமி ஆர் ஷட் ரெண்டரிங் மெனி ஆஃப் தெம் ஆர் ஜாப்லெஸ். ஸோ அந்த கண்ட்ரீஸ்லேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தௌசண்ட்ஸ் ஆர் வித்தவுட் டாக்குமெண்டேஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா அவங்ககிட்ட எதுவுமே டாக்குமெண்டேஷன்ஸே கிடையாது. அதாவது என்னென்னா மோஸ்ட்லி இப்போ இந்த 3 மந்தில் நிறைய பேருக்கு வீசா முடிஞ்சிருக்கலாம். ஸோ ஒர்க்கிங் பர்மிட் முடிஞ்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுன்னா அவங்க ஆக்சுவலாக என்னென்னா இந்தியாவுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துடணும். பட் இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாதனால அவங்களால இந்தியாவுக்கு வர முடியல. இந்தியாவுக்கு வர முடியாமல் ஸோ அவங்க வீசா முடிஞ்சாலுமே அவங்க டாக்குமெண்டேஷன் இல்லாமல் இன்னமும் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Dubai, Abu Dhabi and Doha being important transits for the international travel. Thousands of Indian travelers are stuck in the region. ஸோ அது மட்டும் இல்லாமல் துபாய், அபுதாபி அண்டு தோஹா ஆர் த இம்பார்ட்டன்ட் டிரான்சிட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடம்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்கிற இடம். அதாவது என்னென்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சென்டர்ஸாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து வரணும்னா ஸோ இந்த துபாய், அபுதாபி இங்கெல்லாம் வந்து போயிட்டு லேண்ட் ஆகிட்டு திரும்ப வர ஃப்ளைட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இந்தியன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்து இந்தியாவுக்குள்ளே வர முடியாமல் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா cannot abandon them to their helpless fate. ஸோ அவங்களுடைய தலைவிதி அதுன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அவங்கள வந்து கைவிட்டுற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் மஸ்ட் ஒர்க் க்ளோஸ்லி வித் த கவர்மெண்ட் ஆஃப் த ரீஜியன் டு பிரிங் தம் சக்கர். அதாவது என்னென்னா இந்தியா வந்து அந்த கண்ட்ரீஸோடைய கவர்மெண்ட் கூட க்ளோஸ்லி ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்கர் அப்படின்னா ஹெல்ப்னு அர்த்தம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹாஸ் நியூட்டட் குட் ரிலேஷன்ஸ் வித் ஆல் ரூலர்ஸ் ஆஃப் த ரீஜன் பட் ஆன்கோயிங் கிரைசிஸ் இஸ் testing the endurance of the India's ties with the some of the CGC countries. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ நிறைய வந்து குட் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் கூட வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பட் அது குட் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு வந்து அது தாக்கு பிடிக்குது, என்டியூரன்ஸ்னால் வந்து தாக்கு பிடிக்கிறதுன்னு அர்த்தம். எவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்குது, இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குன்றது இப்போ தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The UAE government has said it might revise current partnership concerning labor relations with nations refusing to cooperate with measures to repatriate private sector expatriates who wish to return home. ஸோ இந்த யூஏஇ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவங்க கண்ட்ரியில் இருக்கிற அதர் கண்ட்ரி ஒர்க்கர்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து திரும்ப போகணும்னு ஆசைப்பட்றாங்களோ ஸோ அவங்கள அந்தந்த கண்ட்ரிஸ் வந்து திரும்ப பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து அதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் சில சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. The country's ambassador to India, Hamid Halbana, has promised only those who are tested negative for the virus would be repatriated. ஸோ இந்த இந்தியாவுக்கு உடனான யுஏஇ அம்பாசிடர்
ஹமீத் அல்பன்னா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காருன்னா, ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்கிற இந்தியன்ஸ் யாரெல்லாம் வந்து COVID-19 நெகட்டிவாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து ரீபார்ட்டியேட் பண்ண போகிறோம். ரீபார்ட்டியேட்னா ஸோ சொந்த நாட்டுக்கு திரும்ப அனுப்ப போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Some of these migrants want to be evacuated while many might want to remain where they are. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சொந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து திரும்பணும்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய பேர் இருக்கிற இடத்துல இருக்கணும்னு தான் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பினராயி விஜயன், the chief minister of Kerala, which is home to the more than 2 million immigrants in the Gulf, has said the state is prepared to receive returnees and provide them care அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா பினராயி விஜயன் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ கேரளா வந்து ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஸோ கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து திரும்ப வர ரிட்டர்னிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதும் அவங்களுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கும் வந்து கேரளா ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹோம் டு மோர் தென் 2 மில்லியன் இந்தியன் மைக்ரண்ட்ஸ். ஸோ கேரளாவிலேருந்து தான் வந்து மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 2 மில்லியன் 20 லட்சம் மக்கள் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்ட் பஞ்சாப் ஹேவ் சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த கல்ஃப். ஸோ கேரளா மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேஷ், பீகார், பஞ்சாப் இந்த ஸ்டேட்ஸில் இருந்தும் வந்து நிறைய லேபர்ஸ் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, த சென்டர் மஸ்ட் டேக் இனிஷியேட்டிவ் டு பிரிங் டுகெதர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் அவுட் arrangement with national governments in the region in a manner acceptable to all. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு நேஷ்னல் கவர்மெண்ட் மற்ற கண்ட்ரியோட கவர்மெண்ட்ஸ் கூடயும் வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இணைந்து செயல்பட்டு சில வழிகளை கண்டுபிடிக்கணும் இந்த ப்ராப்ளத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, it will certainly take some efforts to arrive at what is doable and desirable at this juncture, but there is no excuse for not doing that. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து இந்த டைமில் என்ன பண்ண முடியுன்றதை கண்டிப்பாக யோசித்து ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லி இந்த COVID-19 வந்து இது என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லி வந்து இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, that is the least India can do for these people whose search for a livelihood has done the country so much. ஸோ இந்த கண்ட்ரிக்கோடைய எக்கனாமிக்கு நிறைய வந்து இந்த லேபர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து இந்தியா எதையாச்சும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது செய்யணும். ஏன்னா வந்து ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட சர்ச்சிங் ஃபார் எ லைவ்லிஹுட்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த கண்டிஷன். கண்டிப்பாக வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இந்தியன் லேபர்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலை முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வொக்காபுலரிஸ் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, 1 or 2 இருந்துச்சு. ஸோ அதுக்கான மீனிங்கும் நான் அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதில் இருக்கிற வேர்டுக்கு மீனிங் தெரியலனா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கான மீனிங் வந்து நான் திரும்ப ரீகமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you. Bye bye. See you tomorrow. Signing off, Jarvis.